திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் இதை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு. இது முதன்மையான செய்தி, தமிழில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். நீதி அரசர்கள் தமிழில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு பெரிய பிரளயம் செய்து அந்த கும்பாபிஷேகத்தை சீர்குலைக்க வேண்டும். அதாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்களே தவிர இதில் ஆகமத்தில் செய்ய போகிறோமா தமிழில் செய்ய போகிறோமா என்பது இல்லை இவர்களுக்கு. தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாரும் எதிர்ப்பாளர்கள் இல்லை. நீங்கள் தனியாக ஒரு கோயில் கட்டுங்க, அந்த கோயிலில் தமிழ் முறை பிரகாரம் தான் நான் பூஜைகள் செய்வேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு, தமிழில் தான் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லுங்க. அதை யாரும் தடுக்கவே முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இதுவரை நடந்த கும்பாபிஷேகங்கள் எல்லாம் ஆகம முறை பிரகாரம் வேதம் படித்தவர்களை வைத்து, சிவபூஜை செய்யக்கூடியவர்களை வைத்து, சிவவேதியர்களை வைத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேகங்கள். அப்படி இருக்கிற போது நீங்க இப்ப திடீர்னு வந்து தமிழ்ல தான் கும்பாபிஷேகம் பண்ணுவேன், அதற்கு நீதி அரசர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றீங்க. எங்கே தவறு நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தவறு நடந்தால் அதை கண்டிப்பாக நாம் தட்டி கேட்க வேண்டும். என்னன்னா, முருகன் தமிழ் கடவுள், முருகன் சிவபெருமான் நெற்றியிலிருந்து தோன்றியவர், இதெல்லாம் சொல்றீங்க. பெண்கள் வேதம் போதக்கூடாதா, பெண்கள் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாதா, எல்லாம் வாஸ்தவம் தான். யார் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க? காரைக்கால் அம்மையார் எங்கே எந்த இடத்தில் இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள்? அவர்களுடைய வரலாறு படிங்க. காரைக்கால் அம்மையாரை விட நீங்கள் ஒன்றும் புனிதமானவர்கள் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாரோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக, யாருக்காகவோ இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறோம் என்கின்ற செயலில், இந்து மதத்தை அதிழித்து விடலாம் என்கின்ற செயலில் ஈடுபட்டு இந்த கும்பாபிஷேகங்களில் குந்தகம் விளைவிப்பது அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு போய் 100 பேரோட நாங்கள் அதை ஆய்வு செய்வோம், ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும்,